வள்ளுவருக்கு வாய்த்த வாசிக்கு போல் அவருக்கு கிடைத்த அம்மையும் இல்லத்தரசியும் அந்த மாதிரி அவங்களும் நான் அடிக்கடி வீட்டுக்கு போய் பார்த்துருக்கிறேன். அவங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு தாயில்லாத பொண்ணு அவங்க வீட்டில் வேலை செய்யுது. இந்த பொண்ணுக்கு ஒரு தாய் தனத்தில் இருந்து சீரும் சிறப்புமாக கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அதை நானே நேரில் பார்த்தேன். இந்த காலத்தில் இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ட்டு. அதான் டாக்டர் செய்த ஒரு பெரிய புண்ணியம். உதவி கேட்டு வருபவர்கள், கேட்க தயங்கி நிற்பவர்கள், தகுதியிருந்தும் வாய்ப்பில்லாமல் கிடந்தவர்கள், இப்படி பலருக்கும் தன்னலம் பார்க்காமல் உதவி செய்வார் இவர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர் யாராக இருந்தாலும் முதலில் நின்று உதவி புரிபவரும் இவரே. பள்ளி நண்பனா, கல்லூரி நண்பனா, பணி நண்பனா என்ற வித்தியாசமே பார்க்காமல் இன்று வரை தொடர்பில் இருந்து உதவி புரியும் மிக சில பேர்களில் இவரும் ஒருவர். அது ரொம்ப கஷ்டம். லைஃப்ல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து நிலைச்சு நிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்னுடைய அதான் நான் சொல்றேன், ராஜு என்னுடைய ஸ்கூல்ல ஃப்ரெண்டு, இன்னை வரைக்கும் ஃப்ரெண்டு. லோகநாயகம்னா அன்னைக்கு லைன்ஸ் ஸ்கூல்ல பிரசிடென்ட் ஆனவர், அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஃப்ரெண்டு. ராதாகிருஷ்ணன் சொல்லி இவர் சிஇஓ, அவர் அன்னைக்கு நாங்கள் மேரேஜுக்கே கிட்ட வந்து நடத்தி வச்சார். அவரும் பசுனார். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு அந்த காலத்தில் இருந்தது. தொடர்ந்து சொல்லும்போது அவங்க அவ்வளோ பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இது ஒன் வே டிராஃபிக் இல்லை. So many times I would have helped them or they would have helped me either in words or moral support. அது மாதிரி ஸோ அது மாதிரி அனுசரணையே இருந்ததுனால these are only few friends. At least 20-30 friends I am able to maintain. That is lifelong friendship. It's always a pleasure to remember your good friend Professor Rajashekaran and give a few of my memoirs about him. We came together in Kilpauk Medical College almost 2.5 decades ago when he was the professor of urology and I was the professor of plastic surgery. டாக்டர் ஏ ராஜசேகரன் அவர்கள் என்னுடைய நெடுநாள் நண்பர். சுமார் 40 ஆண்டுகளை அவருடன் நான் நெருங்கி பழகினவன். With whom I have been associated for probably more than 3 decades. Though I am older to him by age, I would think that he is my friend, philosopher and guide. என்ன கொடுத்தா சந்தோஷமா தெரியுங்களா? என் புத்தகம் 4 கொண்டு போய் கொடுத்து டாக்டர் ராஜசேகருக்கும் அவரது துணைவியாருக்கும் என்றென்றும் அன்பன் பாரக்குமார் எழுதி கொடுத்தா அப்படி தாமர மாதிரி மறந்துடும். டாக்டர் ராஜசேகரன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நண்பராக சொல்வதா அல்லது உறவினராக சொல்வதா? அவர் எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகியிருக்கின்றோம். அப்பொழுதே எங்களுக்கு உறவினர். என்னுடைய மனைவியும் அவருடைய மனைவியும் நெருங்கிய உறவினர்கள். நண்பர்களுக்கு எது தேவை என்றாலும் உடனே அதற்காக வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர், தன்மை படைத்தவர். நண்பர்களிலே தலை சிறந்த நண்பராவார். நாங்கள் கடலூர் முதுநெல் எஸ்பிஜி உயர்நிலைப் பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கூட ஓராண்டு அவர்கள் இருந்து பிறகு அவருக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்தவுடனே அவர்கள் சென்றார்கள். மருத்துவக் கல்லூரியிலே அவர்கள் மிக முக்கியமாக தேர்வு எழுத வேண்டிய காலகட்டத்திலே தான் அவருடைய தந்தையாருக்கு மிக கடுமையான நோய் தாக்கி அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய அளவிலே அவரை பாதித்த அந்த நேரத்திலே கூட அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லி எங்களுடைய அறைகளிலே கூட அவர் வந்திருக்கிறார். அவருடைய விடுதி அறைக்கும் போய் பல நாள் சென்று ஒரு பக்கம் தந்தையாரை அவர் பார்த்து கொண்டு இன்னொரு பக்கம் தேர்வுக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார். அவள் தந்தை இறந்த ஒப்பாடு பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் தந்தை இருந்தால் என்ன கடமைகளை செய்வார்களோ அந்த கடமைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறது. அது வர்ணிக்க முடியாத ஒன்றாகும். I have worked with Rajashekaran for more than 12 years when he was the professor of urology at Raipur Hospital.
I was assistant professor. He was a very good teacher, a good academician, a disciplinarian, and it was a pleasure to work with him, especially to know the organizations of many events. I have been working with Professor A. Rajasekaran from 1983 up to 1993 as assistant to him in Government Rayapeta Hospital and Government GH. Outside work, I have been assisting him since 1983 till date. எனக்கும் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த டாக்டர் ஏ ராஜசேகரன் அவர்களுக்கும் 1953 ஆண்டிலிருந்து நட்பு ஆரம்பித்தது. நாங்கள் இருவரும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1953 ஆண்டு சேர்ந்தோம். பிறகு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை வாரந்தோறும் சமூக சேவை செய்வதற்காக அலமாடி என்ற கிராமத்துக்கு செல்வோம். அமுல் பேபி என்று நண்பர்களால் செல்லமாக போற்றப்படும் இவர் தன் வெள்ளை மனதை இன்று வரை வெளிக்காட்ட தயங்கியதே இல்லை. ஜஸ்ட் டு பி ஹானஸ்ட் வந்து வேணா ஈஸியா இருக்கலாம், பட் வந்து உங்களோட சிச்சுவேஷன்ஸ் நிறைய டெம்ப்டிங் இது வந்திருக்கு. I was not tempted to all this. அவ்வளவுதான். Whatever job I took it is அதாவது I not only I did it, but I made my colleagues do it, and I made the entire category do it. And the Rayapeta Hospital நான் 16 years professor of urology இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ஃபேர்வெல்ல நான் சொன்ன ஒரு இதுதான், சார் ஐ ஹவ் நெவர் admitted any patient as my private patient and got even a pie. And if it's a hospital patient, it is a hospital patient. And this I have kept it over the years. I have done it all this. Same thing I continued in Madras Medical College. Same thing after that also. அதனால அது ஒரு மாதிரியான it's a way of life. Professor Rajasekaran has got several facets. In my opinion, he is more a scientist with a lot of aptitude for research. The contribution of Professor Rajasekaran in the field of cement technology is commendable. மனித நேயம் அது அவர்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன், மற்றவங்களும் கற்றுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை ஒரு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் கூட தனக்கு வேண்டியவங்க அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. Life would not have been complete without meeting such a wonderful gentleman. He breathes in all our sorrows so that we are healing ourselves. When he breathes out love, affection and joy and removes all our unhappiness. I think this is what Professor Rajasekaran has been doing for all of us. He's breathing in and out for us. He was very popular because he had an excellent way of teaching. And many times I used to find students running from Kilpauk Medical College to Rayapeta and come back and tell me, we were listening to Dr. Rajasekaran, that's why we came late to your class. That in itself is a proof that he was an excellent teacher. After he superannuated, he was not keeping quiet. During his career itself, he had earned an excellent name as a brilliant urologist and a practical urological surgeon. So he had a tremendous practice and he was almost working 7 days a week. அவர் ஒரு பொதுநல சிந்தனையாளர்கள், தனக்கு என்று வாழாதவர், ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிறவர், தன்னலமற்றவர், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காதவர், ஆண்டியும் ஒன்று அரசனும் ஒன்று என்று அவங்க நினைக்கக்கூடிய ஒரு மனுஷ தன்மை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட டாக்டர் பற்றி பேசுவது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு உதவி செய்யறது கூட சூப்பர்ஃபிஷியலா ஆர்டினரியா செய்யாம அத ஒரு திருத்தமா அதுல ஒரு மைன்யூட்டா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து செய்யறதுங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியாது. உதவி செய்யறோங்கிறது சரி கையை காட்டி விட்டு அப்படி போறது ஒண்ணு, அந்த உதவி செய்யறதுலயும் மைன்யூட்டா என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ தீர்க்கமா பார்த்து செய்யறதுங்கிறதும் அவர்கிட்ட கற்று. He can be a success because of influence, but this man will be a success without influence. I know he was a good teacher, good surgeon. So from then on, I've been interacting with him. He is sending patients for his opinions.
And of course, we have interacted with other fora. They always found him gentle, correct in his attitude toward people. And I have never seen him get angry. I don't know if you have seen him getting angry at home. But generally very courteous and polite. And basically, he is a non-controversial figure. He didn't get into trouble arguing with people either in the academic sense or non-academic field. He knew how to get on with you. That's a very important thing. And second was the best. Very hardworking, very attentive. He impressed me a lot. It's nice to be a successful man, but it's even better to be a man of values. I suppose there's nothing wrong with being both. Rajshekhar is a man of success. He's a man of values as well. He has many good attributes. He's very simple, straightforward, highly committed to a social cause, and what today we call social justice. அவர் பல நாடுகளில் கண்டறிந்து வந்த அந்த மருத்துவ சுகாதார நிலைமைகளை இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வெகு மக்கள் பயனடைகின்ற வகையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அரசுக்கு அவர் அளித்த ஆலோசனைகளும் அவர் செயல்பட்ட விதமும் அனைவராலும் பாராட்டப்பட்டன. I think he's one of those rare individuals who blends everything, who is a complete person. Professor A. Rajashekharan, அவர் வந்து he's a legendary person, he's a phenomenal person. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சந்தித்த மருத்துவ குல பேராசிரியர்களில் நான் குருஸ்தானத்தில் வச்சு வணங்கக்கூடியவர் பேராசிரியர் ஏ. ராஜசேகரன் அவர்கள். நண்பர்களுக்காக அவர் உருகுவார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வடலூரிலே தான், வள்ளலார் வாழ்ந்த ஊரிலே தான் அவருக்கு திருமணம். எனவேதான் இன்னமும் வாடிய பயிர்களை கண்டு வாடியதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை, வாடாது அதை காப்பாற்றுவது எப்படி என்பதிலும் கவலை கொண்டு வாழக்கூடிய வளம் மிக்க மனிதநேய நண்பராக இருக்கிறார்கள். 45 வருஷம் கூட இருந்திருக்கேன். ஒன்று நான் உண்மையிலே ஒத்துக்கணும், நேர்மையான மனுஷன் நான் பார்த்த வரைக்கும். அவங்க ப்ரொஃபஷனில் வந்து தி பெஸ்ட். பிரைமரி ஹெல்த் ரொம்ப சொற்ப சம்பளத்தில் ஒர்க் பண்ணப்போ கூட ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை கூட வாங்கக்கூடாது, ஏன் வாங்கினேன் கரெக்டாக அவ்வளோ சின்சியராக இருந்திருக்கீங்க. அதனால ரொம்ப சிரமம்தான் பட்டோம். ஆனால் இப்போ கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு மெடிக்கல் ப்ரொஃபஷன். உங்கள் அளவுக்குலாம் நேர்மையாக ஆல்மோஸ்ட் பார்க்க முடியல, அது உண்மை தான் ஒத்துக்கணும். இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது அதில் ஜனங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷன் கமர்ஷியலாக ஆகிட்டு வருது, தேவை மக்களுக்கு. அதுக்கு உங்கள் அபிப்பிராயம் என்ன? நம்மெல்லாம் படித்தது வந்து கமர்ஷியல், இது டெர்ஷியரி கேர் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச் மெடிக்கல் காலேஜ். பட் வெளியூரில் திடீர்னு மெடிக்கல் காலேஜ்லேருந்து வடலூர் பிரைமரி ஹெல்த் சென்டர் போனால் இங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷனும் இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. அதே இது இன்னொரு ஹாஸ்பிட்டல், பெட்டர் ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே இருக்கும். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணணுன்றது ஆப்டிமல் யூஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பேஷண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட், இது ரெண்டும் நம்ம கன்சிடரேஷனாக இருக்கணுன்றது தான் என்னது. ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்டிகேஷன். இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் எல்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ நிறைய இமேஜிங் வந்து ஒரு காலத்தில் ஒரு எக்ஸ்ரே இருந்தால் போதும், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே இமேஜிங். இப்போ நிறைய சிடி, பெட் சிடி எல்லாம் வந்துருச்சு. அதனால் இது எங்கே யாருக்கு செய்ய முடியும், அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவனுக்கு செய்யணும். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, ஒரு நம்ம காலத்தில் வந்து எனக்கு 350 rupees per year, அதில் எனக்கு பீயிங் பேக்வர்ட் கிளாஸ் பர்சன் அதில் half fee கன்செஷன். இப்போ வந்து 4.75 lakhs per year, அது எல்லாமே சில ப்ரைவேட் காலேஜில் கேபிட்டேஷன் ஃபீஸ். அதனால் இது எங்கே போய் நிற்குன்னு சொல்ல முடியாது. நம்ம டேஸ் சேஞ்ச். ஸோ அவங்க வந்து இவ்வளோலாம் படிச்சுட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு கஷ்டம்.